வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பிரிண்ட் ஃபேக்ட்ரியில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எப்சனில் வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி புதுசாக ஒரு லான்ச் பண்ண ஒரு பிரிண்டர் தான் HP வந்து 1005. இந்த பிரிண்டரை பார்த்தீங்கன்னா ஒரு அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் நம்ம இன்றைக்கி வீடியோவை பார்க்க போகிறோம். இந்த 1005 வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து பழைய வெர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு இருந்தது. அந்த மாடல் நிறுத்திட்டாங்க. அதோட அப்டேட் வெர்ஷனாக இந்த இதை விட்டுருக்காங்க. இதில் வந்து HP 1005W சொல்லிட்டு 2-3 மாடல் வருது. 1005Wங்கிறது ஒய்ஃபை. இப்போ நாம் பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா வெறும் 1005 தான். ஒய்ஃபை வித்தவுட் ஒய்ஃபை இருக்கக்கூடிய ஒரு பிரிண்டர் தான். பெரிய வித்தியாசம்லாம் இல்லை, ஒரே ஒரு ஒய்ஃபை மட்டும்தான் இதில் இல்லை. 1005Wங்கிறதுல வந்து ஒய்ஃபை இருக்கும். இந்த பிரிண்டர் வந்து இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்கனால இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, அப்புறம் இதோட இது எப்படி இருக்குங்கிறது போக போக தான் தெரியும். ஸோ இந்த இதை வந்து வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதை ஏன் நான் திரும்ப சொல்கிறேன்னா, நிறைய பேர் நம்மளோட வீடியோவில் வந்து பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா வீடியோவோட இதில் வந்து நான் சப்ஸ்கிரைபர்கள் தான் அதிகமாக இருக்காங்க. அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்காம இருக்கிறவங்க தான் அதிகமாக இருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறையா இன்ஃபர்மேஷனான வீடியோ வந்து என்னால் போட முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, HP LaserJ டேங்க் MFP 1005w. இந்த பிரிண்டரை பார்த்தீங்கன்னா ஒரு அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் நம்ம இன்றைக்கி வீடியோவை பார்க்க போகிறோம். இந்த பிரிண்டரில் என்னென்ன இருக்குது, யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும், எப்படி யூஸ் பண்ணலாம், அப்புறம் அதே மாதிரி இதில் என்னென்ன டீட்டெயிலெலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இந்த LaserJ டேங்க் அப்படிங்கிறத ஒரு கான்செப்ட்டு எப்படி வந்துச்சுன்னு நான் சொல்லிடுறேன். இது நார்மலாக இருக்கிற லேசர் பிரிண்டருக்கும் LaserJ டேங்க் பிரிண்டருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதோட பேசிக் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாமெல்லாம் வந்து முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த எப்சனில் வந்து இங்க் டேங்க் பிரிண்டர் யூஸ் பண்ணியிருப்போம். அதே மாதிரி கெனாலும் யூஸ் பண்ணியிருப்போம். HP பிரதர்லாம் இங்க் டேங்க்குங்கிற ஒரு கான்செப்டில் நம்ம வந்து பிரிண்டர் யூஸ் பண்ணியிருப்போம். அதாவது சைடில் வந்து ஒரு டேங்க் இருக்கும். அந்த டேங்க்கில் நம்ம வாங்கிட்டு வர இங்கை வந்து அதில் ஃபில்லப் பண்ணி அது மூலிமா ஹெட்டுக்கு வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். அந்த டேங்க்லேருந்து வரக்கூடிய இங்க்கு தான் நம்மளுக்கு பிரிண்ட்டாக வரும். அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், டியூப் வழியாக. அதே கான்செப்டில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கல்ல, நம்ம HP கம்பெனிக்காரங்க, நீங்கள் வந்து இங்க்கு தானே ரீஃபில் பண்ணி பிரிண்டட் இருப்பீங்க, நாங்கள் பவுடரையே வந்து நாங்கள் இது பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடியே வந்து 1000 நெவர் ஸ்டாப்னு சொல்லி விட்டாங்க. ஆனால் நிறைய ரீச் ஆகலை. பட் இருந்தாலும் இந்த மாடல் ஏன் நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா 1005ங்கிறது இதோட ப்ரீவியன்ட், அதாவது இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸில் வந்து பார்த்திங்கன்னா இதே மாடல் 1005ன்னு சொல்லி வந்து ஒரு மாடல் வந்துச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா சரியான சேல்ஸு, நல்ல பர்ஃபார்மன்ஸு, எந்த ஒரு செலவும் அவ்வளோ சீக்கிரத்தில் வைக்காது. பிரிண்டரில் டோனர் ரீஃபில் பண்ணுறது, ட்ரம் பண்ணுறது, அந்த மாதிரி செலவு தான் வருமே ஒழிஞ்சு எக்காரணத்துக்கு ஒன்றும் பிரிண்டரில் வந்து அவ்வளோவா உங்களுக்கு செலவே வைக்காது. அது இல்லாமல் இந்த பிரிண்டரை வந்து யூஸ் பண்ணுறது அவ்வளோவா ஈஸி. நிறைய ஜெராக்ஸ் கடையில் கூட ஸ்மால் ஒரு ஜெராக்ஸ் எடுக்கக்கூடியவங்க இந்த பிரிண்டர் தான் வாங்கி ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்து சம்பாதிச்சிட்டு இருந்தாங்க. நாங்களே நிறைய பேர்த்துக்கு அந்த பிரிண்டர் சப்ளை பண்ணியிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட நானே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100-150 பிரிண்டர் அந்த பிரிண்டருக்கே இது பண்ணியிருக்கோம். நம்ம யூடியூப் சேனல் பார்த்து நிறைய பேர் நம்மகிட்ட வாங்கியிருக்காங்க, நாங்களும் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி அந்த மாடல் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் முடிஞ்சிருச்சு. அந்த மாடலை அப்டேட் பண்ணணுங்கிறக்கோசரம் அப்டேட் பண்ணி அந்த 1005 திரும்ப எடுத்துகிட்டு வந்து இந்த என்ஜினில் வச்சுருக்காங்க. ஆனால் இதில் வரக்கூடிய மாடல் டோட்டலாகவே வேறு. என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த பிரிண்டரில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஒரு டேங்க் மாதிரி கொடுத்துருவாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரீஃபில் பண்ணுறது கஸ்டமரே வந்து ரீஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பவுடர் வந்து கடையில் கிடைக்கும். பவுடர் பவுச் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை நாமளே வந்து வாங்கிட்டு வந்து பிரிண்டரில் அட்டாச் பண்ணி பம்ப் பண்ணால் வந்து பவுட்ரு உள்ளே போயிடும். பெரிய கஷ்டமான வேலையெல்லாம் ஒன்றும் கிடையாது, கொஞ்சம் ஈஸியான வேலை தான். நாமளே பம்ப் பண்ணி நம்ம போட்டு பிரிண்டர் எடுத்துக்கலாம். சரி, ஓகே, நம்ம இதை பற்றி தெரிஞ்சுட்டோம். இப்போ பிரிண்டரில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பிரிண்டரோட கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டீங்க. LaserJ டேங்க்னா என்னென்னு. சரி, ஓகே, இதுக்குள்ளே எப்படி ஒர்க் ஆகுது, இதில் என்னென்ன இருக்குது டீட்டெயிலுங்கிறத நம்ம பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க ஒரு LaserJ தான். பவுடரில் தான் நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகும், இங்கு கிடையாது. இந்த 1005 மாடலில் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 1005 அப்புறம் 1005W வந்து ஒய்ஃபை ரெண்டு சேம் தான். ஒய்ஃபை வந்து இருக்கும், அதில் வந்து ஒய்ஃபை இல்லாமல் இருக்கும். இதில் வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம், காப்பி எடுத்துக்கலாம், ஸ்கேன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒய்ஃபையோட வேணும்னா ஒய்ஃபையில் வாங்கினீங்கன்னா ஒய்ஃபையில் வந்து எடுத்துகிட்டு மொபைலில் போய் ப்ளே ஸ்டோரில் HPயோட ப்ளே ஸ்டோரில் போய் இதை டவுன்லோட் பண்ணி நம்ம அதிலிருந்து கூட நம்ம பிரிண்ட் கொடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரிண்டரோட வந்து பார்த்திங்கன்னா ஒரு USB கேபிள் வந்துடும், பவர் கேபிள் வந்துடும்.
அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேனுவல் வந்துடும். மக்களே ஒரு விஷயத்தை மட்டும் இந்த இடத்துல தெளிவாக சொல்கிறேன், சிடி இந்த பிரிண்டருக்கு தரவே மாட்டாங்க, கிடைக்கவே கிடைக்காது. நாங்களும் என்னென்னமோ பாக்ஸ்லாம் தலைக்கெல்லாம் தட்டிலாம் பார்த்தீங்கன்னா சிடி இது மிஸ் ஆகிடுச்சோ, அந்த பிரிண்டரோட சாஃப்ட்வேர் சிடி மிஸ் ஆகிருக்குன்னு நாங்கள் நினச்சி என்னென்னமோ பண்ணி பார்த்தோம். அந்த சிடி இல்லவே இல்லை. அப்புறம் என்னடான்னு கேட்டால், இனிமேல் பிரிண்டர் சிடிலாம் வராது, நீங்கள் நெட்லேருந்து தான் டவுன்லோட் பண்ணிக்கணும். பர்டிகுலராக எக்ஸ்பிக்கு இது சப்போர்ட்டே ஆகாது. ஏன்னா இது அப்டேட் வெர்ஷனாக இருக்கனால உங்களுக்கு விண்டோஸ் 7க்கு மேலே தான் வந்து சப்போர்ட் ஆகும். நீங்கள் இது எக்ஸ்பி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது சப்போர்ட் ஆகாது. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கங்க. அது இல்லாமல் பிரிண்டருக்கு வந்து சாஃப்ட்வேர் சிடி வராது, நீங்கள் நெட்லேருந்து தான் டவுன்லோட் பண்ணிக்கணும். யாராவது ஒரு இன்ஸ்டலேஷன் போகிறவங்க சிடி இருக்கும் போட்டு இன்ஸ்டலேஷன் பண்ணிவிட்டு போனீங்கன்னா மட்டை காய்ச்சிடுவீங்க. அதனால் நான் முன்னாடியே சொல்லிடுறேன், அனுபவப்பட்டுட்டு சொல்கிறேன். தயவு செஞ்சு நீங்கள் போனீங்கன்னா ஒரு சிடி டிரைவெலாம் எடுத்துகிட்டு போயிடாதீங்க. ஏன்னா சிடி கிடையாது. நெட் இருக்கான்னு பார்த்துங்க. நெட் இருந்துன்னா அதில் டவுன்லோட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். மெயினாக எக்ஸ்பிக்கு சப்போர்ட்டே ஆகாது. அதாவது எக்ஸ்பினா பழைய வெர்ஷன் விண்டோஸ் 7லாம் சப்போர்ட் ஆகும், எக்ஸ்பிக்கு வந்து சப்போர்ட் ஆகாது. சரி, ஓகே. இதில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து ஒரு எல்சிடி பேனல் கொடுத்துருக்காங்க. அது மூலிமா நம்ம இது பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் இங்க்கு வந்து பிரிண்டரில் அவனே ஃபில்லப் பண்ணி கொடுத்துருவான். அந்த 3 பாயிண்டில் வர மாதிரி ஃபில்லப் பண்ணி கொடுத்துருவான். அதில் இண்டிகேஷன் வச்சு நம்ம பவுட்ரு எப்படி குறையுது அப்படிங்கிறத அந்த முன்னாடி இருக்கிற பேனலில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். முன்னாடி ஒயிட் கலரில் ஒரு லைட்டு மாதிரி 3 லைட் எரியும். அதுதான் வந்து பவுடரோட இண்டிகேஷன். அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் பவுடர் எந்த அளவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு 150 ஷீட்ஸ் வந்து இந்த பேப்பர் ட்ரேயில் வந்து பார்த்திங்கன்னா 150 ஷீட்டை வச்சு நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து எல்லா செக்யூரிட்டிஸில் கொடுத்துருக்காங்க. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த 1005 டோனர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்மு வந்து ஒரு 2 அல்லது 3 ரீஃபில்லிங் ஒரு தடவை ட்ரம்மு போகும். நாம் அதை வந்து மாற்றுவோம், இல்லாட்டி டோனராகவே மாற்றி யூஸ் பண்ணுவோம். ஆனால் இதில் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த ட்ரம் யூனிட், அந்த இமேஜ் யூனிட் ட்ரம் வந்து பார்த்திங்கன்னா பிரிண்டருக்குள்ளேயே இன்பில்ட்டாகவே வந்துடும். உங்களுக்கு வந்து 50,000 பேஜஸ் வரைக்கும் நீங்கள் கண்ணை மூடிட்டு 50,000 பேஜஸ் வரைக்கும் எடுக்கலாம். ட்ரம்மில் வந்து எந்த செலவும் வைக்காது அப்படின்னு கம்பெனிக்காரங்க சொல்கிறாங்க. இதோட பர்ஃபார்மன்ஸ் என்னங்கிறது கொஞ்ச நாள் கழித்து நானே சொல்லிடுறேன், இது ஒர்த் இல்லையான்னு. பட் இருந்தாலும் 50,000 பேஜஸுக்கு ஒரு ட்ரம் யூனிட் வந்துச்சுன்னா உண்மையாலுமே சொல்கிறேன், பாராட்டலாம். ஏன்னா நம்ம வந்து ஒரு 2 ரீஃபில்லிங்கோ அல்லது 3 ரீஃபில்லிங்கோ சிலதெல்லாம் ட்ரம் போயிடுது, அடிக்கடி மாற்ற வேண்டியதாக இருக்குது. அதனால் நீங்கள் வந்துட்டு அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கங்க. அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப்பில் பவுடர் வருது. ஒன்று வந்து நார்மலாக 158 எடுத்திங்கன்னா அது வந்து 2500 பேஜ் வர கிட்ட ஒன்று இருக்குது. அதே எக்ஸலில் போய் எடுத்திங்கன்னா அதில் வந்து கிட்டத்தட்ட 5000 பேஜ் வர மாதிரி இவங்க வச்சுருக்காங்க. நம்மளுக்கு பவுடர் தீர்ந்துச்சுன்னா நம்ம இது பண்ணி அந்த பவுச் வாங்கி போட்டுக்கலாம். நார்மலாக வரதில் வந்து 2500ம், அதே மாதிரி எக்ஸ்ட்ராவாக வந்து எக்ஸலாக போட்டு எடுக்கிறப்போ 1500 பேஜஸும் நம்ம வச்சு நம்ம இதில் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். மெயினாக வந்து இந்த பிரிண்டர் யாருக்கு யூஸ் ஆகுதுன்னு நான் சொல்லிடுறேன். அப்போ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கூட ஐடியா பண்ணிக்கலாம். இந்த பிரிண்டர் கண்டிப்பாக எல்லா ஜெராக்ஸ் கடைக்காரங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஒரு பவுச்சோட ரேட்டை ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், 800 to 900 ரூபாய்க்குள்ளே தான் வரும். நீங்கள் அந்த பவுச் வாங்கி அப்படியே ஃபில்லப் பண்ணிட்டீங்கன்னா சாலிடாக 2500 பேஜஸ் வரும். வேறு எந்த செலவும் வராது. இமேஜ் யூனிட்டுங்கிறது 50,000 பேஜஸ் வரைக்கும் உங்களுக்கு ஓடிட்டே இருக்கும். நம்ம இந்த ஜெராக்ஸ் மிஷினில் காப்பியர் மிஷின்லாம் பார்க்குற மாதிரி நம்ம இதில் அது ஓடிட்டே இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இருக்காது. நம்ம அப்படியே போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா டூப்ளெக்ஸ் வரல, இந்த மாடலில் இந்த சீரீஸில் வந்து டூப்ளெக்ஸ் வரல. ஸோ மேனுவலாக நம்ம திருப்பி வச்சு தான் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பேனல் கொடுத்துருக்காங்க. அந்த பேனல் மூலிமா நாம் வந்து 1லேருந்து 99 வரைக்கும் ஒரே காப்பியை ஜெராக்ஸ் எடுத்துக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வசதியும் இதில் இருக்குது. அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் வந்துட்டு நாம் வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஒரு முன்னாடியே அந்த பேனலில் கொடுத்துருக்காங்க. அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா டார்க்கு லைட்டு எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், குறைச்சிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஐடி காப்பியெல்லாம் எடுப்போம் இல்லைங்க, அந்த ஐடி காப்பி கொடுத்துருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த பழைய 1005ல் வள குளம்னு கொடுத்துருப்பானுங்க பேனல்லாம், அது எதுவும் அமுத்துருக்கு. இதில் சிம்பிளாக ஒரு 4 பட்டன் தான் கொடுத்துருக்காங்க. சின்ன பேனல், டார்க்னஸ் வச்சுக்கலாம். அதே மாதிரி எத்தனை காப்பி வேணுமோ அத்தனை காப்பி செலெக்ஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு ஐடி காப்பி நம்ம செலெக்ஷன் பண்ணி ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வச்சு ஒரே இதில் எடுத்துக்கலாம். டூப்ளெக்ஸ் பிரிண்டர் கிடையாது. முன்னாடி இருக்கிற இதையும் அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா இதுக்கும் சப்போர்ட் ஆகும், எக்ஸ்பிக்கு மட்டும் சப்போர்ட்டு ஆகாது. இதோட டியூட்டி சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி 25,000 பேஜஸ் வரைக்கும் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்கோம். கிட்டத்தட்ட ஜெராக்ஸ் கடையில் வந்து 25,000 பேஜ் எடுப்பாங்களா இல்லையான்னு தெரியல எனக்கு. ஆனால் அந்த மாதிரி கடை வச்சுருக்கவங்களுக்கு இந்த பிரிண்டர் கண்ணான்னு வாங்கி தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் மெயினாக வைஃபை வாங்கி யூஸ் பண்ணிட்டு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம்.
அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதோட மெமரி வந்து பார்த்திங்கன்னா 64 MB, மேக்ஸிமம் மெமரி வந்து பார்த்திங்கன்னா 64 MB தான். பேப்பர் ஹேண்ட்லிங் இன்புட் ஸ்டாண்டர்டில் வந்து 150 சீட்டும், அவுட்புட் ஸ்டாண்டர்டில் வந்து பார்த்திங்கன்னா 100 சீட்டும் வச்சுக்கலாம். டூப்ளஸ் இதில் கிடையவே கிடையாது. A4 வரைக்கும் A4, A6, A5, A4 லீகல் எல்லாமே எடுத்துக்கலாம். மெயினாக வந்து ஜெராக்ஸில் வந்து லீகல் எடுக்க முடியாது. ஏன்னா அது ஃப்ளாட் பெட் ஸ்கேனரு, அதுக்குள்ளே A4 சைஸுக்குள்ளே தான் வந்து நாம் ஜெராக்ஸ் எடுக்க முடியும். அதே மாதிரி A4 சைஸுக்குள்ளே தான் ஸ்கேனும் பண்ணிக்க முடியும். அதோட ஸ்கேனரோட ரெசல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா 600 dpi வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி ஸ்கேன் சைஸ் மேக்ஸிமம் வந்து 216லேருந்து 297 mm வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி காப்பி ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா பிளாக் நார்மல் A4 பேப்பரில் வச்சு எடுத்திங்கன்னா அப் டு 22 CPM வரைக்கும் நம்ம இதில் வந்து எடுத்துக்கலாம். பவர் கன்சப்ஷன்லாம் நார்மலாக வர இதுதான் வந்து உங்களுக்கு பிடிச்சிக்கும். அதே மாதிரி பிரிண்டரோட மேனுஃபேக்சரிங் வாரண்ட்டி அவங்க சொல்கிறது வந்து 1 year லிமிட்டெட் ஹார்ட்வேர் வாரண்ட்டிக்கு தான் தராங்க. இன்னொரு பெரிய தலைவலி என்னென்னா, இந்த HP கம்பெனிக்காரங்கக்கிட்ட இன்ஸ்டலேஷனுக்கு வரமாட்டானுங்க, அவ்வளோ சீக்கிரத்தில் வரவே மாட்டாங்க. நாம் தான் வந்து கால் லாக் பண்ணணும், இல்லாட்டினா ஃபோன்லேயே நம்மளோட வேலையை வாங்கிடுவாங்க. இதுக்கு இன்னொரு வீடியோ போடணும் HP பற்றி. ஏன்னா நம்ம ஏதோ ஒரு டவுட்டோ அல்லது ஏதோ ஒரு ப்ராப்ளம்னு சொன்னால் ஃபோன் பண்ணி ஃபோன்லேயே பிரச்சனை முடிக்க தான் பார்ப்பாங்க. அதுவும் மற்ற சர்வீஸ் சென்டர் மாதிரி தமிழ்லாம் கிடையாது, இங்கிலீஷில் தான் பேசுவாங்க, இல்லாட்டி ஹிந்தியில் தான் பேசுவாங்க. அதனாலேயே அந்த HP இது வந்து பண்ணுறனாவே எரிச்சலாக இருக்கும். காரணம் என்ன, ரீஜனல் லாங்குவேஜில் அவங்க கஸ்டமர் கேருக்கு கூப்பிட்டு பேசுகிறப்போ அதில் வந்து தெளிவு ஒன்று கிடைக்கும். அவங்க மொழியில் பேசுகிறப்போ இவங்க ஹிந்தியும் இங்கிலீஷும் வச்சதுனால பெரிய தலைவலியாக இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா, இவங்ககிட்ட நம்ம வந்து எவ்வளோ சொல்லியாச்சு, ப்ராடக்ட்டுக்கு வந்து ஒரு சர்வீஸ் பர்சன் அனுப்பிச்சிட்டு இன்ஸ்டலேஷன் பண்ணணுன்னு அந்த சப்போர்ட்டே இவங்ககிட்ட கிடையாது. பிரிண்டர் வாங்கிட்டு போனவன் தான் வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணணும், டெமோ கொடுக்கணும், எல்லாமே பண்ணணும். இவங்க சர்வீஸ் சென்டர்லேருந்து யாரையும் அனுப்ப மாட்டாங்க. அப்படியே அனுப்புனாலும் 4 நாள் 5 நாள் கழித்து வருவாங்க. ஒருத்தர் பிரிண்டர் வாங்கிட்டு போயிட்டு 1 வாரம் கழித்து இன்ஸ்டலேஷன் பண்ணால் அப்புறம் கஸ்டமர் அவ்வளோதான் பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைலாம் HPயோட சர்வீஸில் இருக்குது. ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கங்க. ஆனால் பிரிண்டரை பொறுத்த வரைக்கும் நான் ஃபைனலாக சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த பிரிண்டர் வந்து நல்ல ஒர்த்தான பிரிண்டர். இந்த பிரிண்டர் கண்டிப்பாக வந்து யாருக்கு யூஸ் ஆகும்னு நான் சொல்லிடுறேன். இந்த பிரிண்டர் வந்து பார்த்திங்கன்னா ஜெராக்ஸ் கடையில் வச்சுருக்கவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆடிட்டர் ஆஃபீஸ், மெடிக்கல் ஷாப், அப்புறம் டெக்ஸ்டைல்ஸு, இந்த பேங்க் செக்டாரில் இருக்கவங்களுக்கு, ஃபைனான்ஸ் செக்டாரில் இருக்கவங்களுக்கு, அவங்களுக்குலாம் இந்த பிரிண்டர் கண்டிப்பாக யூஸ் ஆகும். காரணம் என்னென்னா, ஒரு மெயின்டெனன்ஸ் செலவும் கிடையாது. பவுடர் வாங்கினா போடுறோம், தீருது, அவ்வளோதான். அந்த மாதிரி தான் 50,000 பேஜஸ்க்கு அப்புறம் ட்ரம் யூனிட் போகும். அப்போ வந்து ட்ரம் கிட்டு மட்டும் மாற்றினா போதும். அது ட்ரம் கிட்டோட ரேட்டு இன்னும் அப்ராக்சிமேட்டாக சொல்லலை, பட்டு நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோலையும் அதை வந்து அப்டேட் பண்ணுறேன். மெயினாக இன்னொரு விஷயத்தை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இந்த பிரிண்டரில் வந்து பாலிமாஸ்டர்லாம் எடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அதாவது பாலிமாஸ்டர்னால் பட்டர் சீட்டு, பாலிமாஸ்டர், இந்த ஆப்செட் ஒர்க்குக்கெலாம் 1020 எடுப்பாங்க. அந்த மாதிரி ஆப்ஷன் இதில் இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் இருக்காங்கிறத நான் அடுத்தடுத்ததில் நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த HP 1005 LaserJ டேங்க் பிரிண்டரை பார்த்தீங்கன்னா ஒரு அன்பாக்சிங் ரிவ்யூ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இந்த பிரிண்டர் வந்து லேசர் பிரிண்டர்னால கரண்ட் அதிகமாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் விட்டிங்கன்னா ஏதாவது ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி எதுவும் ஆகாது. ஸோ இந்த பிரிண்டரை வாங்கி யூஸ் பண்ணுறவங்க எனக்கு கீழே வாங்கி யூஸ் பண்ணுங்கள். தேவைப்படுறவங்க எனக்கு கால் பண்ணுங்கள். இந்த பிரிண்டர் இதோட நான் வந்து ஒரு 3 பிரிண்டர் லான்ச் ஆனதுலேருந்து ஒரு 3 பிரிண்டர் செல் பண்ணிட்டோம். இந்த மாதிரி என்கொயரி ஏதாவது வந்துச்சுன்னா கொடுங்க, நாங்கள் சப்ளை பண்ணி தரோம். ஏற்கனவே நிறைய பிரிண்டர் சப்ளை பண்ணிட்டு தான் இருக்கோம். நிறையா மெட்டீரியல்லாம் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து நிறைய பேருக்கு சப்ளை பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த HP 1005 பிரிண்டரோட அன்பாக்சிங் ரிவ்யூ தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இந்த சேனல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திரும்ப ஒரு பிரிண்ட் ஃபேக்ட்ரி வீடியோவில் சந்திக்கலாம்.